ஹாய் ஆல், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மினி vlog தான். என்னோட மம்மி டேடி நேற்று மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தோம். இன்றைக்கி வெட்னஸ்டே அப்படின்றனால நான்வெஜ் தான் ஸ்பெஷல். ரொம்ப டிஷ்ஷஸ்லாம் நான் செய்யலை, தம்பி இருக்கனால. எங்கள் அப்பாவுக்கு மட்டன் தான் பிடிக்கும். ஸோ மட்டனில் வந்துட்டு குழம்பு வச்சுட்டு பூரி அந்த தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா. ஸோ ஏன் செய்யலாமா, வந்துட்டாரு மட்டன் வாங்கிட்டு. நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஸோ எங்கள் ஆறு குட்டி வந்துருச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆறு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பாருங்கள், செம்மையாக ஹெல்ப் பண்ணும். என்ன சொல்கிறோம் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆனியன்ஸ்லாம் உரிச்சு வச்சிட்டோம். அதுக்குள்ளே வந்துட்டு மிஷினில் வந்துட்டு துணியெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சமையல ஆரம்பிச்சிருவோம். எனக்கு இன்னும் தூக்கமே தெரியல, அதனால தான் நான் வந்துட்டு இப்படி பேசிகிட்ருக்கேன். ஸோ வந்து எப்பயுமே பரிஷத் குட்டி தூங்கவே விட மாட்டான். அதனால வந்துட்டு லேட்டாக எழுந்திரிச்சு நீங்கள் நேரமாக எழுந்திரிக்கிறனால இப்படி போயிட்டுருக்கு. ஸோ குயிக்காக நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ போடுறேன். இல்லை நான் இப்போல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஏன்னு கேட்டிங்கன்னா கிச்சனில் சமையல் வேலை இருக்கனால சமையல் வேலை முடிச்சுட்டு குளிச்சாதான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குளிச்சுட்டு வந்த உடனே கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஸோ கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆக போவேன். ஏன் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் என்னோடு வா மிதந்து போவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சிரிக்கல, பாட்டு பாடினேன். ஸோ எங்கள் அம்மா வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ செய்கிறதே வந்து அவங்களுக்கு தான், பட் இருந்தாலும் வந்துடுவாங்கல்ல நம்ம மிஸ். வாங்க போய் இது பண்ணலாம். சோம்புலாம் எதுக்கு போடுறீங்க? போடு சீரகத்தை போடு, மிளக போடுங்க. ஆஹா வேணாம், நான் நீ அரைக்கிற மாதிரி நீ உங்க வீட்டுல செஞ்சுக்குவான். இங்க வந்து நான் வைக்கிற மாதிரி சாப்பிடு. மிளகு போடுங்க, மிளகு போடுங்க. ஆமா, நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கறி மசால் அந்த மாதிரி மசாலெல்லாம் போடுவாங்க. நான் வந்துட்டு நாட்டுப்புற ஸ்டைலில் மல்லித்தூள் மிளகாத்தூள் தான் போட்டு வைப்பேன், தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி. அது வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அங்கே போனால் எப்பயுமே அந்த ஸ்டைலில் தான் சாப்பிட்றோம். எங்கள் அப்பாவுக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் செய்கிற மாதிரியே செய்கிறேன்னு சொல்லிட்டேன். இல்லைம்மா, ஆமாம்மா. அந்த மசாலாவை பார்த்து கூட எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்குது. மசால் மட்டும் இன்னும் ஊற்றணும். நம்ம இன்னைக்கு வந்துட்டு குழம்புக்கு பூரி போட போகிறோம். நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு தான் மாவு பிணைஞ்சிட்ருக்கேன். தெரியலனா தெரியலையா? ஓகே. ஸோ மாவு ரெடி. குழம்பு ஆனோடனே நம்ம பூரியை போட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலா வேணா அதை குடல் குத்துவா. கொதி வந்துருச்சு, நான் மூடி போடுறேம்மா. அம்மா அது எத்தனை விசில் வரணும்? ஸோ பரிசுக்குட்டிக்கு பசி வந்துருச்சு. ஆஸ் யூசுவல் ஜிங்கு 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 ஜாம் பாட்டு போட்டாச்சு.
ஸோ அவனுக்கு ஊட்டிடலாம். அடுத்தங்க சாப்பிட்டுக்குமியா? மாம்சுக்கும் பரிமாற போயிட்டோம். ரொம்ப பரபரப்பா போச்சு. இந்த பரபரப்புல வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏன் எண்ணெய் ஊத்தாம எடுக்கிற? அதை ஏன் இப்படி நீட்டி வச்சிட்டு இருக்க? அம்மா சூடு வச்சிருச்சு. நீ என்ன ஊத்தாம நீ ஒன்னும் ஊத்த வேணாம். நீ ஒன்னும் தோசை சாப்பிட போறது இல்ல. போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? ஏன் கருது விடுற? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு. தோசை கரண்டி கொண்டு வாமா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சூடு வச்சு இங்க நான் பூரியை பாக்குறேன், நீ தோசையை பாருமா. போமா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எங்க அம்மா எண்ணெய் ஊற்ற மறந்துட வேண்டியது. மறந்துட்டு நான் எண்ணெயை ஊற்றி சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்பா அண்ட் மாம்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கல மாம்ஸ் வருவாருன்ட்டு, பட் வந்துட்டார் கூப்பிட்டோன்னே. ஸோ அவர் சாப்பிட்டதும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஆனால் என்ன, அவர் சாப்பிட்டது எங்களால் வீடியோவே எடுக்க முடியல, பயங்கர பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், சரி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இங்கே போட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம சாப்பிட வேண்டியதான். ஒரு வழியாக பரிசுத் குட்டியை தூங்க வச்சுட்டு எங்கள் அம்மா வந்துட்டாங்க. தூங்கிட்டாங்க புட்டோ. ஸோ எஸ், இப்போ சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு விபி? நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லாமல் இருக்கிறதே நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்ட்டு எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் பாருங்க என்னோட வீட்டுக்கார. கல்யாணத்தப்ப ஃபோட்டோ காமிக்கிறேன். இப்போ ஆள் எப்படி இருக்காருன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் எதை சாப்பிட்டாலும் நல்லா இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார், ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவார். கைஸ், ஸோ இப்படி தான் வந்துட்டு எங்களோட வெட்னஸ்டே வந்துட்டு எண்டப் ஆயிருக்கு. எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் vlogல உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். Until then, this is Preeti signing off here. Bye bye.